இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். ஆஃபீஸ்க்கு நேற்றே லீவ் போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு லீவ் போட்டாச்சு. நமக்கு ரெஸ்ட் அப்படின்றது நமக்குரிய வேலை எல்லாமே குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக தூங்குறது தான். நமக்கு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டுன்றது பெருசாக இருக்காது. கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிக்கன் வாங்கி. ஸோ சிக்கன் குழம்பு பண்ணலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வாஷ் பண்ணியாச்சு. நான் எந்த மெத்தடில் சிக்கன் குழம்பு வைப்பேன் அப்படின்னா, சிக்கன் எடுத்தாலே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பட்டை வகை, சோம்பு, கசகசா எல்லாமே சேர்த்துக்கிறணும். அப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். அப்புறம் 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். தக்காளி வெங்காயமும் ஒரு 50% வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறணும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதோட கழுவி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் கழுவும் போதே மஞ்சள் பொடி போட்டனால நான் மஞ்சள் பொடி தனியாக சேர்த்துக்கல. இந்த குழம்பு தூள் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இந்த குழம்பு தூள் அரைக்கும் போது நான் வெந்தயமும் கடுகும் நான் சேர்த்துக்கலை, மற்ற எல்லாமே சேர்த்துருக்கேன். அதுபோல் பருப்பு ஐட்டமும் நான் சேர்த்துக்கலை. அதனால் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே இந்த குழம்பு தூள் சூப்பராக இருக்கும். அது போக வெஜிடேரியனுக்கும் நல்லாயிருக்கும். குழம்பு தூளோட சீரகத்தூள், கறி மசாலாத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அதோட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேகணும். நல்லா வெந்ததும் தண்ணியெல்லாம் வற்றிரும். இந்த பதத்துக்கு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி.